என்ன சொல்லுங்க? அன்ஸ்டாப்பபிள். அதனால என்ன பண்ணோம், இது 3வது வாரம், சரியா? 3வது வாரம் இன்னும் இந்த டிசம்பரோட அன்ஸ்டாப்பபிளை நம்ம முடிக்கிறோம். வி ஹேவ் டு ஸ்டாப் தோ இட்ஸ் அன்ஸ்டாப்பபிள். டிசம்பரோட நம்ம முடிச்சிருவோம். ஸ்டார்டட் வித் த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் ஜான், சாப்டர் ஜான். அதுவும் நம்ம என்ன பார்த்தோம்? யோவான் ரொம்ப வித்தியாசமான புத்தகம். மார்க்கு, லூக்கு, மத்தேயுக்கும் இதுக்கும் யோவானுக்கு வித்தியாசமான புத்தகம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஹீப்ரூக்கு எழுதுறாங்க, கிரீக்ஸுக்கு எழுதுறாங்க, மாற்றி ஜூஸுக்கு எழுதுறாங்க. யோவான் மட்டும்தான் நம்ம எல்லாருக்காகவும் எழுதுறாரு, சரியா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கர்த்தர் செய்தது, கர்த்தர் சொன்னது, ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் யார் என்பதை வந்து என்ன பண்ணுறாரு? யோவான் எழுதுகிறார். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? முதல் வாரத்தில் யோவான் ஸ்நானகன், பேதுரு, நத்தானவேலை குறித்து பார்த்தோம். 2வது வாரம் என்ன பண்ணோம்? கானா ஊரில் கர்த்தர் வந்து எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். அதுவும் என்னது? He has reserved the best for the last. உனக்கான சிறந்ததை அவர் என்ன பண்ணார்? கடைசி வரைக்கும் வச்சிருக்காரு. பக்கத்தில் சொல்லுங்க, அடுத்த சீசன் பெஸ்ட் சீசன். ஹல்லேலூயா. அதுவும் அடுத்த சீசன் பெஸ்ட் சீசன் சொல்லும் போது நம்மளுக்கு யாராவது ஒரு பாம்பு வைப்பானுங்க, சரியா? ஆனால் அந்த பாம்பு வெடித்து செதறி எல்லாத்தையும் காலி பண்ணி கிளியர் பண்ணி கர்த்தர் கொண்டு வர தடை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஒரு நல்ல சீசனை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். பிதாவே ராஜா, அந்த காலை வேளை ராஜா, நீர் எங்களோட பேசுங்க. உங்களுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வல்லமை இந்த காலையில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்போ நாங்கள் பாடினபடியே நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும் ராஜா. அப்பா கர்த்தாவே ராஜா, உங்களுடைய வார்த்தை நல்லா தெளிவாக எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே ராஜா, அப்பா நல்ல நிலத்தில் விதைத்த ஒரு விதையாக எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே ராஜா அதை கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? உன் வாழ்க்கையில் இவ்வளவு நடந்த பிறகும், நான் திருப்பி சொல்றேன், உன் வாழ்க்கையில் இவ்வளவு நடந்த பிறகும், ஆஃப்டர் ஆல் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் யுவர் லைஃப், ஆஃப்டர் ஆல் த மிஸ்டேக்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் யுவர் லைஃப், ஆஃப்டர் எவ்ரி ஃபெயிலியர், ஆஃப்டர் ஆல் த ப்ரேயர்ஸ் யூ டன். சில நேரத்தில் நிறைய ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், பாஸ்டர் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயம்லாம் நடந்துச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில் இது மாறுன்ற அறிகுறியே இல்லை, ஏன்னா இவ்வளோ நடந்துச்சு. நிறைய பேர் நினைக்கிறோம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபைலை என்ன பண்ணிட்டாரு? ஆஃபீஸர்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க பாரு, என் வாழ்க்கையில் கர்த்தர் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாரு, என் கதையை க்ளோஸ் பண்ணிட்டாரு, இல்லை இந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு. இதெல்லாம் நடந்த பிறகு என் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, என் ஆண்டவர் உன் பழைய வாழ்க்கையை கணக்கு போடுகிற ஆண்டவர் அல்ல, உன் புதிய வாழ்க்கையை உருவாக்குற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா இந்த உலகம் சொல்லலாம் இது உன் வாழ்க்கையில் முடிஞ்சிடுச்சு, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் யுவர் சாப்டர்னா, என் ஆண்டவர் ஐயா இது எண்டு கிடையாது, திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் எ நியூ சாப்டர். ஒரு புதிய ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க முடியும் என் ஆண்டவர் சொல்றி. இந்த காலவேளை கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்த பிறகும் உன் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளோ நடந்த பிறகும். Yeah, because our God is a God of new creation. யோவானின் புத்தகத்தை பார்க்கும்போது 1வது அதிகாரம் பார்த்தோம், 2வது அதிகாரம் பார்த்தோம், 3வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். சொல்லுங்க, 3வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான. அதாவது யோவான் அந்த புத்தகத்தில் எல்லா அதிகாரத்தை விட்டுட்டு இந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் வச்சிருந்தா கூட போதும், புரியுதா? அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு அதிகாரத்தை யோவான் 3, ஏன்னா இந்த அதிகாரம் தான் மறுவாழ்வு பற்றி பேசுது, ரட்சிப்பை பற்றி பேசுது, கர்த்தர் அன்பை பற்றி பேசுது, நித்திய ஜீவனை பற்றி பேசுது, அவர் வருகை, எல்லாமே இந்த ஒரு அதிகாரம் தான் பேசுது. இந்த அதிகாரம் அது மட்டும் பேசல, நம்ம மறுவாழ்வு எப்படி பெறலாம், நித்திய ஜீவன் எப்படி பெறலாம், பரலோகத்துக்கு எப்படி போகலாலும் ரொம்ப தெளிவாக இந்த அதிகாரம் பேசு. அதை விட ரொம்ப முக்கியமாக உன் வாழ்க்கையை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணலான்னு இந்த அதிகாரம் பேசுது, எப்படி திரும்ப ஆரம்பிக்கலாம். முதல் பாயிண்ட் இன்னைக்கு, மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடேஸ், you can know about God and still not know God. நடா இவர் சொல்ல வராரு, அதாவது தேவனை பற்றி நீ நிறைய அறிஞ்சிருந்தாலும் தேவனை அறியாமலே இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா, நான் எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரேன் தெரியுமா, எங்கள் தாத்தா இப்படி, எங்கள் பாட்டி இப்படி, நாங்கள் குடும்பமாக ரொம்ப நாளாக ஊழியம் பண்ணுறோன்னு பேச்சை பார்க்கணுமே, வாய் இல்லைன்னா என்ன தூக்கின்னு போயிடும், ஏதோ ஒன்று தூக்கின்னு போடணும் வைங்க, அவ்வளோ பேச்சு ஆண்டவரை பற்றி. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, யோவானின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 1, 2, 3, 4 வாசிக்க பார்க்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அதாவது நல்லா கேட்டுங்க, யூதனு, அவங்களுக்கு அதிகாரி
நிக்கதேமு என்ற பரிசேயர். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, அதாவது ஜூயிஷ் ரிலீஜியஸ் லீடர் ஹூ வாஸ் எ பாரிசி. அப்போனா என்ன அர்த்தம்? பயங்கர தியாலஜி படித்தவர், டோராவை கரைச்சி குடித்தவர், சரியா? அவரை போல வேத பாருகிற ஆள் இல்லை. அவர் பேசினார்னா அப்படியே ஆன்னு கேட்பாங்க. இந்த பக்கத்தில் வந்து அந்த பக்கத்தில் வந்து விளையாடுவார். ஹீப்ரூவில் பேசுவார், கிரீக்கில் பேசுவார், எல்லாமே தெரிஞ்ச வேத பாருகர். வாசிங்க. அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அதாவது ஆண்டவர் இல்லைன்னா இந்த அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை. சூப்பர். அடுத்தது என்ன? வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதாவது ஆண்டவர் நான் சொல்றாரு, நீ வேத பாருகர், எல்லா அற்புதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆனா ஒருத்தன் திருப்பி பறக்கலனா அவன் தேவராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது அப்படின்றார். நம்மால் உடனே என்ன கேட்கிறார்? வாசிங்க. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தின் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அதாவது ஆண்டவர், ஏண்டா நீ உன்னை படிச்சவன் நினைச்சதாடா இவ்வளவு நேரம் பேசியிருந்தேன், நீ என்ன நான் எப்படா திருப்பி இங்கிலீஷ்ல எப்படி போனா, ஹவு கேன் அ பர்சன் கோ இன்டு த மதர்ஸ் வூம்ப், வயிற்றுக்குள்ள ஒருத்தன் திருப்பி போய், அது அவர் யோசிப்பு பாருங்க. எனக்கு இவ்வளோ வயசாகுது, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, இல்லை இருக்காங்களா தெரில, அவங்க வயிற்றுக்குள்ள நான் திருப்பி போய் எப்படி வருது? நீங்கள் ஆண்டவர் யோசிச்சா, டேய் கோராவை நீ கரைச்சி குடிச்சு என்ன பிரயோஜனம்? நீ ஜூவிஷ் லீடரா இருந்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரத்துலங்க we think we know God. He is a Pharisee. ஒரு பரிசேயனால 613 கட்டளைகளும் நைட்டு தட்டி எழுப்பினா கூட என்ன சொல்லுவார்? 2 × 2 1 அந்த மாதிரி எல்லா டேபிள்ஸ் எல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி 613 எல்லாம் தெரிஞ்சவர் பரிசேயர். அந்த என்னது அந்த இருக்கிற சினாடோட தலைவர், பிஷப்பு, சானட்ரன், இஸ்ரேவேல்ல டீச்சரு, எல்லாம் தெரிஞ்சவர். ஆனால் இது தெரியல. ஐயா, இன்னைக்கு நிறைய நேரத்தில் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு இந்த வசனம் தெரியும். சிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோம் பண்ணும்போது, ஐயா ஒருத்தர் சிக்காக இருக்காங்க, அவங்களுக்கு ஜோம் பண்ணணும்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விஷயத்து வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தெல்லாம் சொல்லுவாங்க. டேய் உனக்கு வசனம் தெரியணுமா? நான் கேட்கலடா, ஜோம் பண்ண தானடா சொன்னேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியுது, ஆனால் சிம்பிள் மேட்ரு கத்தர் நான் சொல்றாரு, ஒருத்தன் திருப்பி பிறக்கலாம், பேசிக் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் இதுதான் நம்ம பிரச்சனை. இவர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி வந்து பார்க்குறாரு. ஏன் ராத்திரி பார்க்குறாருன்னா, ஒன்று இவர் வந்து போகிறது யாருக்கும் தெரியாது, அது வேற இவருக்கு. ஏன்னா ரிலீஜியஸ் லீடரில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது, அவமானம், நம்ம பொசிஷனை தூக்கிடுவாங்கன்னு. ஆனால் இந்த நிக்கதேமு இந்த கேள்வியை ஏன் கேட்குறாங்கன்னா, யூதர் வழிமுறையில் ரட்சிப்பு எப்படி வரையும் அவங்களுக்கு தெரியும். நித்திய ஜீவன் எப்படி வரணும்னா, ஒன்று யூதனாக இருந்தால் அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். எப்படி? இந்த ஜாதியில் பிறந்தா நேராக என்ன பண்ணுவார் ஆண்டவர் இயேசு நாதர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இடத்த குத்துருவார். அடுத்தது, இந்த கட்டளைகளை நான் கை கொண்டா எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்தது, இந்த மாதிரி நான் உபவாசம் இருந்தா, இப்படி நிறைய ட்ரெடிஷ்னலான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறான தவிர்த்து உண்மையா நான் பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணுன்ற ஞானம் அவருக்கு இல்லை. ஐயா, இன்னைக்கு அவனுக்கு நேச்சுரல் பர்த்தை குறித்த நாலேஜ் என்னது, சூப்பர் நேச்சுரல் பர்த்தை குறித்த நாலேஜ் இல்லை. இதெல்லாம் படித்தான், தோராவை கரைச்சி குடிச்சிருக்கான், ஆனால் நித்திய ஜீவனுக்கான நாலேஜ் இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு அப்படிதான். இன்னைக்கு இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா சர்ச்சில் உட்காந்துப்பாங்க, அது எப்படி அந்த பொண்ணு இந்த ட்ரெஸ்ஸு போடலாம், அது எப்படி பையன் பொண்ணு ட்ரெஸ்ஸை போடலாம், இதை போடலாம், மாற்றி பேத்துட்டே எந்த கிராணி பைபிளை படிக்கிற நாலேஜே இல்லாமல் இருக்கிறேடா. புரியுதா? மாற்றி மாற்றி ஜட்ஜ் பண்ணுறதுக்கா. அதே ப்ராப்ளம் தான் நிக்கடமஸ்ல. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறதுனால ரொம்ப நாளாக நான் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே போகிறேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நீங்கள் டாக்டர் ஆகிட முடியுமா? புரியுதா? சான்ஸில் ஒத்துப்போம் நீங்கள். இப்போ பிரதர் ஜீவா சொல்கிறாரு, நான் அப்போலோ பக்கத்துலேயே இருக்கிறேன், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அப்பண்டிசைட்டிஸ் தானே நான் எடுக்கிறேன். ஓ, நீ அங்கே இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் ஜிம்முக்கு டெய்லி போய் என்ன பண்ணுறேன், அந்த கதவை தொட்டுட்டு வரேன், அதனால நீங்கள் என்ன பண்ணுவேன், ஃபிட் ஆகிடுவீங்களா? இல்லை, சர்ச்சில் வந்து உட்காந்து வாரம் சர்ச்சை வரேன், தசமபாகம் கொடுக்குறேன்றதுனாலும் நீ விசுவாசி ஆகிடுவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, த லொக்கேஷன் cannot change you, only the spirit can change you. நீ இருக்கிற இடம் உன்னை மாற்ற முடியாது,
ஆவியானவர் மட்டும்தான் உன்னை மாற்ற முடியும். இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க, நிக்கோதேமஸ்க்கு பைபிள் தெரிஞ்சது ஆனால் ஆத்தரை தெரியல. புரியுதா? இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம பைபிள் படிக்கிறோம்ல, பைபிள் படிக்கிறோம் ஆனால் அந்த புக்கு யார் எழுதுனான்னு பாருங்கள் தெரியாது. அதே மாதிரி தான் நான் பைபிளை வாசிக்கிறேன் ஆனால் பைபிளை எழுதின இயேசு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. எனக்கு ரூல்ஸ் தெரியுது ஆனால் ரிலேஷன்ஷிப் இல்லை. எப்படி? ரூல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், என்ன பண்ணும் அப்படி எல்லாம் ரூல்ஸ் தெரியும், ரிலேஷன்ஷிப்பில் சர்ச்சு தெரியும், கிரைஸ்ட் தெரியல. புரியுதா? ரிலிஜனு தெரியுது, ரீபர்த்தை தெரியல. ஐயா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சர்ச்சில் நிக்கோடேமஸ் மாதிரி தான் இருக்கிறோம். ரூல்ஸ் எல்லாம் தெரியும், பைபிள் எல்லாம் தெரியும், குடும்பம்லாம் தெரியும், ஆனால் ஆக்சுவலாக அவர் யாரு எனக்கு தெரில. இவர் யோசித்து பார்த்தா கேட்குறான் பாருங்க ஒரு கேள்வி, ஏன்டா நடுராத்திரியில் வந்து என்னடா என்ன கேட்குற, அம்மா வயிற்றுக்குள்ளே நான் எப்படி போக முடியும்னு கேட்குறியடா, நித்திய ஜீவனை பெறுது என்ன செய்யணும்? ரெண்டாவது காரியம், you must be born of water and spirit, not works and not religion. புரியுதா? You must be born of water and spirit, not works and religion. அதாவது செயல்களால அல்ல, மதத்தினாலும் அல்ல, ஜலத்தினாலும் ஆவினாலும் நீ பறக்க வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் பார்க்க கொஞ்சம் செயல்னால கிடையாது. அதனால் சும்மா போயிட்டு நான் கிறிஸ்டியன் சொல்லிட்டு கிறிஸ்டியன்னாலையும் கிடையாது, நீ செய்கிற செயல்னாலையும் கிடையாது. நிறைய பேர் நினச்சினுக்கிறாங்க, நான் வந்து சிலரில் வந்து நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைப்பாங்க தெரியுமா, டெய்லி காலையில் எழுந்து நான் 4 மணிக்கு முழங்காலில் ஜெபம் பண்ணுவேன், நம்ம வந்து சுத்தம் அப்போ இவன் மட்டும் போகிறான் பரலோகத்துக்கு, நம்ம நரக தான் போலக்குது. ஏமா 4 மணிக்கு தான் நம்மளுக்கு டீப் ஸ்லீப்பே. புரியுதா? ஆஸ் அ பாஸ்டர் 4 மணிக்கு எழுந்துச்சுலாம் ஜெபம் பண்ணுற ஆளே கிடையாது. நான் ஜெபம் பண்ண நல்லா ஃபாஸ்டிங்கில் இருப்பேன், 4 மணிக்கு எழுந்துச்சி நம்மளுக்கு வரவே வராது, கஷ்டம். புரியுதா? அதனால ஐயோ இந்த பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ண, வேலை சில வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே இருக்கும், டென்ஷனாக இருக்கும். சரியா? முட்டியில் ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி ஜெபம் பண்ண, நம்மளுக்கு நேராக நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது முட்டியில். புரியுதா? நினச்சிக்கணும் நிறைய நேரத்தில் நான் இதை செஞ்சா பிகாஸ் ஆஃப் மை ஒர்க்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் ரிலிஜன். ஆண்டவர் சொல்றார் சாஜா அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. எதனால? 3 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5வது வசனம் வாசிங்க. அப்ப எப்படி பரப்பான்? இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஜலமும் ஆவியும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வாட்டர்னு ஒண்ணு லிட்டரலா வாட்டர்னு எடுத்துக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, பேப்டிசத்துக்கு இந்த வசனத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வாட்டர்னா லிட்டரலா பேப்டிசம்கான வசனம் என்ன? ஏன்னா எசேக்கியல்ல இந்த தண்ணீரை குறித்தோ ஆவியை குறித்தோ எசேக்கியல் தீர்க்கதரிசி ரொம்ப விவரமா எழுதுறாரு. எசேக்கியல் புத்தகம் 36வது அதிகாரம் வசனம் 25, 26 வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து பாருங்க. இதுல 2 விஷயம் ஆண்டவர் பேசுறாரு. தண்ணீர்னால உன்னை கழுவேன போது என்ன சொல்றார் ஆண்டவர்? மன்னிப்பை குறித்து பேசுகிறார். நான் உன்னை மன்னிச்சு சுத்திகரிப்பேன். எது? மன்னிப்பு will take care of your past. ஆவியை கொடுப்பேன் அப்படின்றது பரிசுத்த ஆவி will take care of your future. உனக்கு புது இருதயம், புது கேரக்டரு, புது பவரு, புது இருதயம், இது எல்லாமே பரிசுத்த ஆவி. தண்ணின்ற மன்னிப்பு உன் பழைய வாழ்க்கையை பார்த்துக்கோ, பரிசுத்த ஆவி வரப்போற நாட்களை பார்த்துக்கோ. அதனால தான் ஆண்டவர் நான் சொல்றேன், ஐயா நீ தண்ணீரால பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும்னா நீ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியும் பெற்றுக்கொள்ளணும். your past will be taken care and your future also will be taken care. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது புரியாம நிறைய பேர் நான் நினைக்கிறோம், ஒருவேளை இதை சரி நேற்று கூட நான் ஒரு தம்பிக்கிட்ட பேசியிருந்தேன், ஞானஸ்தானம் எடுக்கணும் குறித்து. அப்போ அந்த தம்பி என்கிட்ட சொன்ன விஷயம், நான் ப்ரிப்பேர் ஆகி வரணும். எப்படி? நான் ப்ரிப்பேர் ஆகினா என்ன பண்ணுவோம் நம்ம கதையில்? ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பைபிள் வாசிக்கும்,
ஒரு 4 நாள் வாசிப்பான், 5ஆவது நாள் அவுட் ஆகிடும். திருப்பி என்ன பண்ணுவான், ஆரம்பத்துலேருந்து வாழ்க்கை ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகினே இருப்போம் நம்ம. புரியுதா? ஐயா, என்ன ப்ரிப்பேர் பண்ணுறவர் என் ஆண்டவர். அவர் என்ன சொல்கிறாரு, உன் பழைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டேன், உன் எதிர்காலத்தை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு ஆவியானவர் கொடுக்குறேன், மன்னிப்பும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீ உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆவியானவர் ஏன் கர்த்தர் சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு பன்னியை நீங்கள் குளிக்க வச்சின்னு வச்சிங்க, பன்னி க்ளீன் ஆகும். ஆனால் பன்னி திருப்பி என்ன பண்ணும், போய் சேத்துல எல்லாம் ஒரே பன்னிங்களை நிறைய பார்த்துக்கிறீங்க பழகுது. பன்னியை எவ்வளோ தான் கழுவுனாலும் அது என்ன பண்ணும், திருப்பி சேத்துல போய் விழும். ஏன்னா வெளிப்புறமாக அது கழுவப்படுகிறது. ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளான கிரியை, he is bringing a character change. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க. எனக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் எதை மாற்றிக்கொள்ளணும், இதை மாற்றிக்கணும். ஐயா, நீ பேப்டிசம் எடுத்து ட்ரெஸ்ஸை மாற்றினு, ஷூவை மாற்றினு, டீச்சர், வெளிப்புறமான மாற்றத்தை ஆவியானவர் கொண்டு வருவதில்லை. நீ உண்மையிலே நீ ரட்சிக்கப்பட்டினா உள்ளான மனிதன் மாறுவான், உன் கேரக்டர் மாறும். புரியுதா? தட் இஸ் வாட் காட் இஸ் டாக்கிங் அபவுட் டுடே. யூ ஹேவ் டு பி born by water, which is forgiveness, and by spirit, where the spirit will change your nature. கர்த்தர் என்ன சொல்றாரு, you don't need a clean past. உன் பழைய வாழ்க்கை க்ளீனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, you need a clean future. ஆவியானவர் அதை பார்த்து பாரு. திருப்பி ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. 3வது காரியம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். the Holy Spirit. ஏன் ஆவியை ஆண்டவர் குறித்து பேசுறாருன்னா, ஐயா நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரம். உங்களுக்கு ஒருவேளை போர் அடித்தா என்னடா ஆவின்னு பேசுறாரு பாவின்னு பேசுறா இருந்தாலும் இதை விட்டுறாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான சாப்டர். பக்கத்தில் பார்த்து ரொம்ப முக்கியமான சாப்டர். Holy Spirit does what human strength cannot do. மாம்சத்தினால் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவி நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியல. ஆனால் ஆவியானவர் செய்வார். 3:6 வாசிங்க. யோவான் 3:6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். அதாவது நல்லா கேட்டுங்க, மாம்சத்தினால பிறப்பது, திருப்பி சொல்றேன் ஐயா, திருப்பி வாசிங்க. மாம்சத்தினால பிறப்பது மாம்சமா இருக்கும். நீ எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும், நான் செஞ்சிருவேன், நான் கயிற்றுவேன், நான் சாச்சிருவேன்னா மாம்சமா தான் இருக்கான். ஆனா ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அதாவது what the spirit does will be from the spirit. 8வது வசனம் வாசிங்க. ஆவியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் ஆவியை குறித்து என்ன பேசுறார்? வாசிங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயினும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அதாவது நீ ஆவியினால பிறந்திருந்தீனா உன் வாழ்க்கையில எப்படா இது நடக்குது ஏதோ எவனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. கன்ஃபியூஸ் ஆயிடுவானுங்க. புரியுதா? பாருங்களேன், இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, காற்றானது ஒரு பக்கம் இப்படி அடிக்குது, அப்படி அடிக்குது. எந்த பக்கம் காற்று அடிக்குது? நம்மளுக்கு காற்றடிக்குதுன்னு பாட்டு மட்டும் பாடலாம் தவிர்த்து எந்த பக்கம் அடிக்குது நம்மளுக்கு தெரியாது. பார்த்தீங்களா? வசனம் தெரியுதோ இல்லையோ, யோவான் 3:16 தெரியலையோ, இதெல்லாம் கரெக்டாக பாஸ்டர் இதை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அந்த டைம்லலாம் காலேஜில் தானே இருந்தோம், எல்லாம் பார்த்துருந்தாங்க. ஓகே, இப்போது ஆவியினால் பிறகுறேன் சிரிச்சிட்டு டக்குன்னு மாட்டிருக்கு வந்தோம். ஓகே ரைட். ரொம்ப நேரம் அதே யோசனை கூடாது. நீங்கள் உடனே போய் அந்த சீன்லாம் பார்த்துன கூடாது. சரியா? ஆவியான மாதிரி எப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி வராருன்னு தெரியாது, எப்படி போகிறாருன்னு தெரியாது, உன் வாழ்க்கையில் எப்படி சாதிக்கிறான்னு உனக்கு தெரியாது. தட் இஸ் வை யூ கேனாட் எக்ஸ்பிளைன் வாட் த ஸ்பிரிட் இஸ் டூயிங் த்ரூ யூ. சில நேரத்தில் யோசிப்பேன், டேய் நான் என்னடா பண்ண, ஒன்றுமே பண்ணல, ஆனால் இப்படி நடந்துச்சு கத்துறேன், நான் இது செய்ய இதுக்கான எஃபெக்டே போடல. ஆவியானவர் அப்படி தான் கிரியை செய்வார். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது எப்போ நடக்குது உனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் நீ நம்புறன்னு வச்சுக்க, நம்ப முடியாததை யாரும் எதிர்பார்க்குத உன் மாம்சத்தினால செய்ய முடியாததை ஆவியானவர் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரமாக அந்த கதவை திறக்கணும்னு பார்த்தேன், திறக்கவே இல்லை. சரி திறக்காதுன்னு போனால் டப்புன்னு ஒரு காற்று அடிச்சுட்டு அடப்பாவி இவ்வளோ கதவு தன்னுதான் இது போலகுது. புரியுதா? The Holy Spirit can do things in your life which we can. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஐயா ஜலத்தினாலும் ஆவியினாலும் உனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். புரியுதா? தீத்து 3:5 வாருங்களேன். டைட்டஸ் 3:5.
நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும். மறுஜென்ம வாயில வருது கொஞ்சம் கஷ்டம் தெரியும். மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். பாருங்களேன், பரிசுத்த ஆவி என்னை புதிதாக்குகிறார். நிக்கதேயு எல்லாம் தெரிஞ்சவரு, ஆனா அவனுக்கு இருந்த பிரச்சனை பரிசுத்த ஆவி தெரியல. புரியுதுங்களா? என் வாழ்க்கையில் ஒரு காரியம் புதுசாகணும்னா எனக்கு அதுக்காகவே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எனக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. யார் கொடுப்பா? பரிசுத்த ஆவியார் கொடுப்பார். புதிய கரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும். யார் கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அப்போ நான் என்ன பண்றேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நான் பயன்படுத்துறதே இல்லை. ஆங்கிலத்தில் சொல்றது நியூ பர்த், நியூ லைஃப் த்ரூ தி ஹோலி ஸ்பிரிட். ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். ஐயா கொஞ்சம் கேளுங்க, என்ன சொல்றது? இயேசுவையே உயிரோட எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள்ள வாசமாயிருந்தா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒருவேளை நீ ஹீலிங்கை கேட்டு நீ வந்திருக்கலாம். எதோ நம்ம பார்க்குறோம். இன்னைக்கெல்லாம் வாசித்து பாருங்க சாட்சி. கிறிஸ்து இயேசுவை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, அதே ஆவியானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேற ஆவிலாம் கிடையாதுங்க. சேம் ஸ்பிரிட்டு, மாடிஃபிகேஷன்லாம் இல்லை, மாடல் மாற்றி நியூ வெர்ஷன் 2.0 3.0லாம் கிடையாது. சேம் ஆவியானவர். சொல்லுங்க, சேம் ஆவியானவர். அதே கிறிஸ்து இயேசு செத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ பண்ண அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால அதே மாதிரி என் வாழ்க்கையிலும் உயிர் அடையக்கூடிய காரியங்களை அந்த ஆவியானவர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் சில மேட்செல்லாம் பார்க்கும்போது கேட்பாங்க, ஏங்க போன மேட்சை ஜெயிச்ச அதே டீம் இருக்குதா அப்படின்னு ஒன்று சில சொல்லுவாங்க. ஐயோ செமிஃபைனல்ஸில் அந்த பிளேயர் இன்ஜர் ஆகிட்டாரு, ஃபைனல்ஸ் அவர் ஆடலையும். ஐயோயோ அந்த பிளேயர் ஆடலைன்னா என்ன ஆகிடும்? நம்ம நினச்சிப்போம் அந்த பிளேயர் இல்லைன்னா முடிஞ்சு போச்சுன்னு. ஐயா இங்கே நம்மக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் அப்படியே தான் இருக்கிறார். அவருக்கு இன்ஜரிலாம் ஆக வாய்ப்பே கிடையாது. அவர் ரிட்டையர்ட்லாம் ஆக மாட்டார். 2000 வருஷம் முன்னாடி கிறிஸ்து இயேசுவை எழுப்பினவர் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார். நிக்கதேமுக்கு அதான் புரியல. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த காற்று பாருங்களேன், பலூன் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த பலூன்லாம் நீங்கள் ஊதிருப்பீங்க. இதை வேற என்ன ஊத வச்சு இன்னும் ஊத சுக்குடி சொன்னல பாருங்க. சரியா, சின்னதாகவே ஊதிக்கலாம், டைம் இல்லை. இப்போ பேசிக்காக என்னன்னா, காற்று நம்மளுக்கு தெரில. சரியா, இதுக்குள்ளே இருக்கிற காற்றை நம்மளால் சென்ஸ் பண்ண முடியுமா? ஆனால் ஒன்றுமே இல்லாத இது உள்ளே அந்த காற்று போனோன்னு என்ன ஆகுது? அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்க. புரியுதா? ஒரு காற்று இதை செய்ய முடியும்னா ஆவியானவர் கர்த்தர் நான் சொல்றாரு, எப்பா ஆவியானவர் எனக்குள்ள வராரு, எனக்குள்ள இருக்கிற எம்டினஸ்லாம் போய் எனக்குள்ள ஒரு வளர்ச்சி, எனக்குள்ள ஒரு எக்ஸ்பான்ஷன், எனக்குள்ள ஒரு விரிவடைதல். எனக்கு நான் எப்படி இப்படி சொங்கி போயிருந்த என்ன, டம்மியா இருந்த என்ன கர்த்தர் நான் பண்றாரு, அப்படியே என்னை பெரிதாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அண்ணா சொல்ற, ஆண்டவரே ஐயா, if the wind can come into your life, the same thing can happen in your life as well. அதனால் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் எல்லா அடிக்ஷனையும் அவர் உடைக்க உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஜெபிக்க வைப்பார். நிறைய நேரத்தில் நம்ம அந்த ஜெபிக்க முடியல ஜெபம் பண்ணுறது கூட பரிசுத்த ஆவியானவரே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. எப்படி அடிக்ஷன், நான் பரிசுத்தமாக வேண்டும், நான் பரிசுத்தம் ஆக வேண்டும், அதுக்கும் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? ஐயா என் வாழ்க்கையிலேருந்து கில்ட்டை தூக்கணுமா? பரிசுத்த ஆவியானவர். என் வாழ்க்கையில் விடுதலையை கொடுக்கணுமா? பரிசுத்த ஆவியானவர். ஐயா வசனம் நான் சொல்றது 2 கொரிந்தியர் 3:17 என்ன சொல்லுது? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உன் வாழ்க்கையில் விடுதலை இல்லைன்னா என்ன பிரச்சனை? யார் இல்லை? வேற ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவி இல்லை. அப்போஸ்தலர் 1:8 நான் சொல்லுது, பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது நான் பலனடைந்து. அதனால நீங்க ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தினால ஆகாது. இவ்வளவும் நிக்கதேமு கூட ஆண்டவர் பேசுகிறாரு. டேய் நீ மாம்சத்திலேயே என்ன பண்ற? பரிசேயனான ஃபாஸ்டிங் இருக்க பார்க்குற, பரிசேயனான ட்ரெஸ்ஸு போட பார்க்குற, பரிசேயனாவே நீ எல்லாத்தையும் பண்ண பார்க்குற. அதனால தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். நான் கர்த்தர் சொல்றாரு, மன்னிப்பினாலும் பரிசுத்த ஆவினாலும் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4வது காரியம், இது நல்லா புரிஞ்சுங்க, முக்கியமான வசனம்.
இந்த சாப்டரில் இருக்கிற இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம்னு நினைக்கிறேன். தெரியலன்னா தயவுசெய்து சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அடுத்த வாரம். புரியுதா? God loved, so God gave. Jesus came to save and not to judge. அதாவது அவர் என்னை நேசிச்சதுனால அவரையே தந்தாரு. இயேசு ரட்சிக்க வந்தாரு, நியாயம் தீர்க்க அல்ல. ஜான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஜான் 3. இன்னைக்கு காலையில் ஏன் நான் ரெடியாக வரும்போது பார்த்தீங்கன்னா இது என்னைக்கோ நான் வாங்கி வச்சுது. சரியா? நான் நிறைய தடவை போட, ஆனால் இவ்வளோ யூஸ் ஆகும்னு யோசிப்பாங்க. இதில் போட்டுக்கிறதே ஜான் 3:16 தான். ஜான் 3:16. இன்றைக்கி நான் இதை பிரசங்கம் பண்ணோம். அப்படி என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் முடிவு பண்ணு ஆவியானவர் நான் கையில் போடுற பிரேஸ்லெட்டை கூட ஜான் 3:16 அவர் அவ்வளோ பர்டிகுலராக ரெடி பண்ணி வச்சுருந்தாருன்னா, என் ஆண்டவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார், என்னை குறித்து எவ்வளோ மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதாவது இன்னைக்கு நான் ப்ரீச் பண்ணுறது கூட மேட்சிங்காக போட வைக்கிறார். இந்த வசனம் யோவான் 3:16. God loved, நல்லா பார்த்துங்க, மூணு காரியத்தை சொல்றாரு. God loved, தட்ஸ் மோட்டிவேஷன். அதாவது அவர் இந்த லவ் பண்ணுறத கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் ஏதோ அவருக்கு நல்லது செஞ்சதுனால என்னை லவ் பண்ணல. He is not loving me because of my goodness. ரெண்டாவது, God gave. என்ன பண்ணாரு? லவ் பண்ணிட்டோம், நான் பண்ணல ராஜா. லவ் பண்ணால் அதில் என்ன பண்ணோம்? ஆக்ஷன் இருக்கணும். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்களே, மனைவி சும்மா லவ் பண்ணுறேன் மனசில் நினச்சினா போய் எப்படிங்க வாயில் தந்து சொல்லணும். நம்மால் வாயில் சொல்லலை. என்ன பண்ணிட்டாரு? ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டாரு. மூணாவது காரியம், God loved, God gave. அதுக்கு முக்கியமான மூணாவது காரியம்னா whosoever believes. தமிழில் வாசிங்க. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போவதற்கு அது என்ன ஒரு விசுவாசிக்கணும்னு வசனம் வருமேங்க. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். முக்கியமான மாற்றம் சொல்லும் பக்கத்தில் பார்த்து விசுவாசிக்கிறவன். ஐயா நல்லா பார்த்துங்க, உன் கிரியை இல்லை, நீ பர்ஃபெக்ஷன் கிடையாது, ரிச்சுவல் கிடையாது, ரிலிஜன் கிடையாது. என்ன வார்த்தை? பிலீவ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிலீவ். அவனுக்கு நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு, எப்பா அவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வந்து இந்த 17. சொல்லுங்க, 17. எல்லாருக்கும் 16 பிடிக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக 17 பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். அதாவது நியாயம் தீர்க்கிற வேலைக்கு குமாரனை கர்த்தர் அனுப்பல. நல்லா கொஞ்சம் கேளுங்க, தூங்குறவங்களாம் கொஞ்சம் மூச்சிருந்து நல்லா கேளுங்க. ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரல. எதுக்கு வந்தாரு? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ ஆண்டவர் Jesus did not come to judge, but he came only to save. இப்போ நீங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல் போயிருக்கீங்களா? இல்லை ஸ்விம்மிங் பூலை பார்த்துக்கிறீங்களா? பேசிக்காக எந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்தீங்கன்னாலும் ஒரு லைஃப் கார்டுன்னு ஒருத்தர் இருப்பான். லைஃப் கார்டோட வேலை என்னன்னா, உள்ள ஸ்விம்மிங் பூலில் இந்த ஃபிலிம் காட்டை குதிக்கிறானுங்க பார்த்தீங்களா, ஸ்விம்மிங் தெரியும்னு குதிக்கிறானுங்க பாரு. அவனுங்க குதிச்சுட்டு என்ன பண்ணுவானுங்க, அந்த நேரத்தில் மூச்சடைச்சி சாவர நிலத்தில் மூழ்கி போகிற நேரத்தில் குதிச்சு என்ன பண்ணுற வேலை? காப்பாற்றுற வேலை தான் லைஃப் கார்டு வேலை. அந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள், எந்த லைஃப் கார்டும் டே ஏன் குச்ச, உனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாத, 10 தடவை சொன்னல குதிக்க வேணான்னு, குச்ச நீ இருக்கிற ஹைட்டு 4 அடி, அந்த ஸ்விம்மிங் பூலு 8 அடி, உன்னை யாரா குதிக்க சொன்னான்? இப்படிலாம் பேசணும்பாடா. என்ன வேலை அவன் வேலை? அந்த லைஃப் கார்டோட வேலை வெறும் காப்பாற்றுற வேலை. அவன் அங்கே நின்று கத்தி நிற்கிற வேலையோ திட்டுற வேலையோ அவன் வேலை கிடையாது. ஏங்க, ஒரு உலகத்தில் இருக்கிற லைஃப் கார்டு மூழ்கிற ஒருத்தனை காப்பாற்றுறான்னா, ஐயா இந்த உலகத்தை படைச்ச இயேசு என்னை காப்பாற்ற மட்டும்தான் வந்தாரு. He came to save me and not to judge me. இல்லை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ அப்போ இயேசு ஜட்ஜ் பண்ண வரலையா, அந்த வேலையை யார் பார்க்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த வேலைக்காக எல்லாம் வேலை எழுதி போட்டு யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க எல்லாம் அந்த வேலையை அவங்க அப்ளை பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு வேக்கண்ட்டாக இருந்துக்குதுல்ல, ஆண்டவர் காப்பாற்ற நடப்ப நியாயம் யார் தீக்கு? நம்ம தான். ஐயா, இஃப் ஜீசஸ் himself didn't come to judge,
why do we take up the job which heaven did not give us? பரலோகம் நமக்கு கொடுக்காத ஒரு வேலையை நம்ம ஏங்க இன்றைக்கி எடுத்து பண்ணுறோம்? ஐயா, இன்றைக்கி யூடியூப் இன்ஸ்டாகிராமில் மட்டும் பண்ணுறதில்ல, நம்ம எத்தனை பேர் அசால்ட்டாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுறோம், எவ்வளோ பேரை நியாயம் தீர்த்துட்டு போயிடுறோம். நேற்று காலையில் இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுகிறேன். நேற்று காலையில் ஒரு விஷயம், ரொம்ப கொடுமையான விஷயம், ஒருத்தரை பற்றி என் வாழ்வுனால திருந்ததரா இது எப்போ தான்டா அப்படின்ற அளவுக்கு வந்து. அப்போ ஆண்டவர், ராஜா அது திருந்தாதான் முடிவு பண்ணுறதுக்கு நீ யார்? செவிலே ஒன்று போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கே. நானே ரொம்ப மன்னிச்சு விட்றாள், என்னாலே ஒருத்தரை முடியலன்னு வச்சுங்களேன். யோசித்து பாருங்க எவ்வளோ பெரிய டெரர் அந்த கேஸுன்னு. பட் காட் செட், பாஸ், I came to save. You are my representative. Your job is all to save. Your job is not to judge. அதனால் இன்னைக்கு heaven sent Jesus on a rescue mission, not a judgment mission. God loved, God believed. We love, we also believe. அதனால் இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, 16 ரொம்ப முக்கியம். ஒரே பேரான குமாரன் எனக்காக கொடுத்தாரு. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே நேரத்தில் அவர் என்னை காப்பாற்ற வந்தாரா? அவர் என்னை கடுப்பேற்ற வரல, என்னை நியாயம் தீர்க்க வரல, அவர் என்னை காப்பாற்ற மட்டும்தாயா வந்தார். அவர் கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றினே இருப்பார். யார் என்னை குறித்து என்ன சொன்னாலும் என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார். 5வது காரியம் நான் முடிச்சிடறேன். Your new story begins by believing and not behaving. தமிழில் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் எப்போ உதிக்கும்னா உன் நடத்தையினால் அல்ல, உன் நம்பிக்கையினால. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையினால. ஏன்? வாசிங்க 3:18 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்க்குட்பட்டாயிற்று. 21 வாசிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். பேசிக்கா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 2 வருஷம் நீங்க நல்லா வாசிங்கன்னா, நிக்கதேமு ஆண்டவர் இந்த கான்வர்சேஷனே முடிக்கிறார். நிக்கதேமு, நீ என்ன பண்ற? இவ்வளோ பைபிள் படிச்சுட்டு நீ என்ன பண்ற? இது பண்ணா அது பண்ணா அது பண்ணா எல்லாம் நீ பண்ற பிஹேவியர், ஓலி பிஹேவியர்னால நீ பரலோகம் வந்துடலான்னு நினைக்கிற. ஆனா பிஹேவியர்னால இல்லை ராஜா, வெறும் பிலீஃப்னால தான். நீ இயேசுவை விசுவாசிச்சு தான் உனக்கு பரலோகம் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இயேசுவை விசுவாசினா கிளைமேக்ஸே அங்கே தான். எப்படி அவர் முடிகிறார்னா, ஆண்டவர் நிக்கதேமுவோட பேச முடிக்கும் போது பனிஷ்மெண்ட்டோட முடிக்கல, அப்படியே ஆண்டவர் த்ரெட்டன் பண்ணி முடிக்கல, இதை பண்ண அதை பண்ண முடியல. தபர்றா 21 நாள் நீ உபவாசம் இருந்தால் தான் நீ பரலோகம் வருவ. லென்ட் சீசனில் 40 நாள் நான்வெஜ்ஜை தொடாமல் ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டா தான் நீ பரலோகம் வருவ. அதெல்லாம் என் ஆண்டவர் பேசல, உடனே ஒன்றும் பேசுறாரு. உனக்கு பரலோகம் வரும்னா பிஹேவியரை விட பிலீஃப். பிஹேவியர்னா நல்ல நடத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. நீ நினைக்கிற பற்றி அதை கிரியை செஞ்சு என் கிரியையினால நான் பரலோகம் போயிடலான்னு நினைக்கிறேன். ஐயா, ஆண்டவர் சொல்கிறார், கிரியையினால அல்ல, வெறும் கிருபையினால மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. இப்போது அதே லைஃப் கார்டு ஸ்விம்மிங் பூல் மூழ்கிற கதைக்கு வருவேன். காப்பாற்றுருவேன், திட்டமாட்டான், உள்ள குச்சி காப்பாற்றுருவான். இப்போது தவிக்கிறவன் என்ன பண்ணோம்? கையை தூக்கி அவன் காப்பாற்றுவான்னு கையை தூக்கி அவனை நம்பி காப்பாற்றுன்னு கூப்பிடணும். தவிக்கிறவன் அந்த டைமில் நான் நல்லா நடப்பேன், அந்த டைமில் நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிறேன். எப்படி? நீ சாக போகிற நேரத்தில் நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இதை பெட்டராக பண்ணிட்டு வந்துடுறேன். செத்துருவேன். நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த டைமில் நீ போடுற ஆக்டிங்கோ ஆக்ஷனோ கிடையாது. அந்த டைமில் ஆண்டவரே உங்களை நம்புறேன்னு கையை தூக்குனா நீ காப்பாற்றப்படுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, இன்னைக்கு God is not asking you to act or behave. எபேசியர் 2:8-9 எனக்கு பிடிச்ச, இன்னும் ரொம்ப பிடிச்ச வசனம் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. பக்கத்துல சொல்லு செல்லம், உன்னால உண்டானது கிடையாது, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. கிரியையினால். ஐயா, ஒன்னு சொல்றேன், தயவுசெய்து ஜீசஸ் கூட பிசினஸ் பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லு, ஜீசஸ் கூட. இப்போ நான் நேற்று ஒரு ஸ்டோரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்.
ஒருத்தரோட மீட் பண்ணேன், ஒருத்தர் 2 நாள் முன்னாடி மீட் பண்ணேன். அவர் வந்து ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார். அந்த கதையை நான் சொல்லியிருந்தேன் யங்ஸ்டர்ஸ் கிட்ட. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார். கத்தர் கிருபையில் நல்லா புழைச்சி வந்துட்டார். சீரியஸாக போனார், ஆனால் ஒன்றும் இல்லைன்னு வெளில அமிச்சார். அவர் வந்துட்டு கொஞ்ச நாள் பார்த்தா ஃபுல்லாக தாடி வெளில இது வெளில. என்னங்க கொஞ்சம் திடீர்னு இப்படி மாறுதல் ஆகுறீங்க? இல்லைங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்தேன், கத்தர் ஜீவனை கொடுத்தாரு, அதனால் நான் இனிமேல் டை அடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டேன். என்னடா சொல்ல வரீங்க? ஆண்டவர் உன்னை கேட்டாராடா? இல்லை ஆண்டவர் சொன்னாரா, தம்பி நான் வெளில உனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்துருவேன், வெளில வந்தால் நீ டை அடிக்கக்கூடாது, இந்த கண்டிஷனில் சைன் போட்டு என்ன பண்ணு, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சைன் போட்ட பிறகு வெளில வானாரா? புரியுதா? நான் என்ன யோசனை, கத்தர் எனக்கு உயிரை கொடுத்து வந்தார்னா நான் மூக்குலேருந்து காதுலேருந்து எல்லாத்துக்குமே டை அடிப்பேன்டா. என் கால் கை முடி கூட நான் டை அடிப்பேன் யோசனை. நான் அப்படிப்பட்ட ஆளு. நான் கத்தர் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னா நான் அதை இன்னும் எவ்வளோ சந்தோஷமா, எவ்வளோ பிரிஸ்கா, எவ்வளோ யங்கா வாழணும். ஐயா எனக்கு நிறைய பேர் நான் சொல்கிறேன், தயவுசெய்து நான் யாரையும் வந்து புண்படுத்த விரும்பல. நம்ம என்ன பண்ணுறோம், கத்தருக்காக இதை நான் தியாகம் பண்ணுறேன்னு வெளில காமிச்சிக்கிறீங்க. சிலர் ஐயா நீங்கள் நகை போடலன்னா ஓகேங்க, உங்கள் இஷ்டம். நகை போடுறவனையும் மேக்கப் போடுறவனையும் லிப்ஸ்டிக் போடுறவனையும் பர்ஃப்யூம் போடுறவனையும் நீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன நம்ம நினச்சிக்கிறீங்க, நான் நகை போடல நான் பசுத்தம் பற்றியாது ஆடம்பரமான வாழ்க்கை. அதாவது நகை கூட பார்த்தீங்கன்னா 1 கிராமு 10,000. இவங்க நகை போட மாட்டாங்க, ஆனால் போடுற ட்ரெஸ்ஸும் போடுற தூக்கின்னு போகிற ஹேண்ட் பேக்கும் போகிற மெர்சிடிஸ் பென்ஸும் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ லட்சம் கோடியில் இருக்கும். அவன் நகை 1 கிராம போட்டு பைக்கில் டூருன்னு போய் நிற்பான். புரியுதா? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், என்னன்னா இதை தியாகம் செஞ்சு நான் பரிசுத்தமா வாழ்கிறேன், நான் தியாகம் செஞ்சு நித்திய ஜீவன் எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த ஜட்ஜ் பண்ணுறவங்கள சொல்கிறேன், உங்கள் இஷ்டம். ஐயா ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கத்தர் கிருபையினால கொடுத்தாரு. கத்தர் கிருபையினால, இதை நீ கிரியையினால ஏர்ன் பண்ணாத. அந்த ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனில் இருக்கிற நான் எப்படின்னாடே, கத்தர் இன்னொரு வாழ்க்கையை கொடுத்துருவார். வெளில வந்தால் முதல்ல 6 பேக்ஸ் வைக்கிறேன்டா. நான் முதல்ல வெளில வந்தால் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் எவ்வளோ யங்காக இருக்க முடியும் நான் பார்க்குறேன். ஏன்னா கத்தர் எனக்கு உயிரை கொடுத்துருக்காரா, இன்னொரு தடவை இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தாருன்னா அதை எப்படி பெஸ்ட்டாக வாழணும்னு நான் வாழ்வேன். நான் கத்தர்கிட்ட டிரான்சாக்ஷன் போடணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் அதாங்க பண்ணுகிறீங்க. நீ கத்தர்கிட்ட டிரான்சாக்ஷன் போட்டு உனக்கு ஒரு காரியத்தை நீ தியாகம் பண்ணிட்டா தியாகி, நீ வாழு காந்தியா. புரியுதா? இன்னொருத்தனை போய் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் இதை போட்டாங்க, அவங்க ஏன் ஸ்லீவ்லெஸ்ஸை போடுறாங்க, அவங்க ஏன் வந்து என்னதை போடுறாங்க, கேப்பை இப்படி போடுறாங்க, அவங்க ஏன் பாட்டமில் இதை போடுறாங்க, அவன் ஏன் கிழிஞ்சிச்சின்னு அவன் முட்டி கிழிஞ்சிக்குது, நீ ஏன் அவன் முட்டியை பார்த்துக்கிற? புரியுதா நான் சொல்ல வருது? ப்ராக்டிக்கலாக தயவுசெய்து யோசிங்க. நான் சொல்கிறது சிரிப்பாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக யோசிங்க. கர்த்தர் ரட்சிக்க வந்தார். உன் வேலை என்ன, நீ பண்ற நீ பண்ணின்னு போ, இன்னொருத்தனை நீ நியாயம் தீர்க்காத. தட் இஸ் நாட் யுவர் ஜாப். ஏன்னா என் ஆண்டவர் ரட்சிக்கிறது மட்டும் தான் வந்தார், அவர் நியாயம் தீர்க்க வரவே இல்லை. இன்னைக்கு நிக்கதேமோ பார்த்து ஒன்று முடிக்கிறார் அவர் சிம்பிளா, ராஜா நிக்கதேமோ நீ பரிசேயன் சூப்பர், நீ தோராவை கரைச்சி குடிச்சிக்கிற சூப்பர், ஆனாலும் நீ உபவாசம் எடுக்கிற சூப்பர், டைத்து கொடுக்குற சூப்பர், இதனால் நீ பரலோகத்தில் ஒரு பர்த்து கூட கிடைக்காது ராஜா, நீ இன்னும் அன்று செவில தான் இருக்கிற. இவ்வளோ நீ பண்ணியும் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான், பரிசுத்த ஆவியானவரையும் குமாரனையும் விசுவாசிக்கிற உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, மறுவாழ்வு உண்டு. உன் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்திருந்தாலோ, உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ எதை கடந்து போயிருந்தாலோ, என் ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் ஒரு புதிய ஆரம்பத்தை இன்றைக்கு கத்தர் கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? God wants to give that new beginning today. So இன்னைக்கு I want to tell you, இது வரைக்கும் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்த பிறகும் என் கத்தர் என்ன பண்ணுவார், கோட்டை அழிச்சிட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். இன்னும் ஒன்று சொல்கிறேன், அவர் புதிய ஆரம்பத்தை கொடுக்க போவதுனால அவர்கிட்ட போயிட்டு நீ தயவுசெய்து பிஸ்னஸ் பண்ணாது. புரியுதா? என் ஆண்டவர் வந்து நம்ம இந்த அப்பா அம்மா கிடையாது, உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் சைக்கிள் வாங்கி தரேன். அவர் என்னை நேசிக்கிறாரு, அவர் எனக்கு பண்ணுறது அவர் பண்ணுவார். எனக்கு ஒன்றே ஒன்று தான், அவரை நேசிக்கிற எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த காலவேளையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், டோன்ட் ட்ரை டு அட்டைன் எவ்ரி திங் த்ரூ யுவர் ஒர்க்ஸ். புரியுதா? இன்றைக்கி நிறைய இந்த சர்ச்சில் நம்ம கம்யூனிட்டி வேலை செய்கிறோம். புரியுதா? இந்த கம்யூனிட்டி வேலை செய்கிறது நம்ம கடமை. கம்யூனிட்டி வேலை செய்கிறதுனால கர்த்தர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிரீடம் கொடுப்பாருன்னு செஞ்சால் அவுட்டு. புரியுதா? ஐயா நான் ஏழைகளை பார்த்து போது நம்ம கடமை. ஏழைகளை பார்த்து போதுனால கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த ஏழையை பார்த்து பாருன்னு நினச்சா முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஐ டோன்ட் டூ பிகாஸ் ஆஃப் ஒர்க்ஸ், ஐ டூ இட் பிகாஸ் ஐ பிலீவ். பிஹேவியரை விட பிலீஃப் ரொம்ப முக்கியங்க.
இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ஐயா உனக்கு நான் புது வாழ்வு கொடுக்க முடியும், உன்னை புது மனுஷனா மாக்க முடியும். ஆவியானவர் உன் வாழ்க்கையில யாரும் செய்ய முடியாதத ஆவியானவர் உன் வாழ்க்கையில செய்ய முடியும். அவர் கிரியை செய்வார். உனக்கு மறுவாழ்வு. நாட் பை மைட் நாட் பை பார் பட் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினால இன்னைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக என் ஆண்டவர் அழைக்க முடியும். இருக்கிறவைகளை இல்லாமல் போக பண்ண முடியும். உன் வாழ்க்கையில என் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க முடியும். நீங்க கர்த்தர் பந்தியில் சேர போன அதுக்கு முன்னாடி, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, உள்ள வரும்போது ரிசீவ் பண்ணாதவங்க மட்டும் கொஞ்சம்